செல்லம்மா சீரியல்ல சித்து செல்லம்மா வீட்டுல ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கிறப்போ கோவத்தோட வீட்டுக்கு வந்த மேகா எல்லாரும் இந்த ஃபங்க்ஷன் நிறுத்துங்க, சொந்தக்காரங்க எல்லாம் முதல்ல இங்க இருந்து கிளம்பி போங்க, நான் இங்க கொஞ்சம் முக்கியமான விஷயம் பேச போறேன்னு சொல்லி இருக்கிற சொந்தக்காரங்க எல்லாம் வெளியே அனுப்பிச்சிடுறாங்க. எல்லாரும் போனதும் மேகா மகேந்திரன் குடும்பத்து ஆளுங்கிட்ட நான் இப்ப கர்ப்பமா இருக்கேன், இந்த கர்ப்பத்துக்கு சித்தார்த் தான் காரணம்னு சொல்லி அதிர்ச்சி கொடுக்குறாங்க. இதை கேட்டதும் மகேந்திரனோட ஒட்டுமொத்த குடும்பமும் அதிர்ச்சியாகி மேகா என்ன சொல்ற, கல்யாணத்தை நிறுத்ததுக்காக தேவையில்லாதெல்லாம் பழி போடாத, இது அப்படிப்பட்ட பையன் கிடையாது, மரியாதையா பேசுன்னு சொல்ல மேகா ஓ ஏதோ சும்மா சொல்றேன்னு நினைச்சிட்டீங்களா, கிட்ட ப்ரூஃப் இருக்கு நான் அதை காட்டுறேன்னு சித்தார்த் மேகாவை பார்ல இருந்து அழிச்சிட்டு வரப்போ எடுத்த வீடியோ காட்டுறாங்க. சரியா சொல்லப்போனா 3 மாசம் முன்னாடி போதையில பார்ல கடந்தேன். இப்போ சித்தார்த் தான் பார் மேனேஜர் கிட்ட பேசி அவன் தான் என்ன வீட்டுக்கு கொண்டு வந்தான், சுயநிலைவு இல்லாதனால என்ன அவன் தப்பா யூஸ் பண்ணிக்கிட்டான், இது அவனோட ஆசைக்காக பண்ணானா இல்ல என்ன பழி வாங்கணும்னு பண்ணானான்னு எனக்கு தெரியல, நான் இந்த கர்ப்பத்துக்கு காரணம் சித்தார்த் தாங்கன்னு சொல்றாங்க. செல்லம்மா அவன் கோவப்பட்டு மேகா சீ நிறுத்து, ஒரு பொண்ணா இருந்துகிட்டு இந்த மாதிரி பேசுற, கொஞ்சம் கூட வாய்க்கு கூசலையா, இது சார் அந்த மாதிரி பண்றவரே கிடையாது, நீ வீண் பழியில அவர் மேல போடாத, அவரை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்ல லக்ஷ்மியும் மேகா ஒரு பொண்ணா இருந்துட்டு இந்த மாதிரி நீ பேசக்கூடாதுமா, ரொம்ப கேவலம், நிறுத்தணும்னு சொல்லிட்டு தேவையில்லாதெல்லாம் பண்ணாத, ஏன் இந்த கர்ப்பத்துக்கு மகேஷ் கூட காரணமா இருக்கலாம்ல, நீ அவங்க கிட்ட கேட்டு பத்தியான்னு கேட்க மேகாவும் ஐயோ மகேஷ் இதுக்கு காரணமே கிடையாது, மகேஷ் இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு 1 மாசம் முன்னாடி தான் யூகே போனா, அது மட்டும் இல்லாம நானும் மகேஷும் பிரிஞ்சு 5 வருஷம் மேல ஆகுது, இதுக்கு மகேஷ் காரணம் கிடையாது, இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் சித்தார்த் தான் சொல்லி செல்லம்மாக்கும் சித்துக்கும் இது கல்யாணம் பிக்ஸ் பண்ணி வச்சிருந்தீங்களே, கல்யாணத்தை முதல்ல கேன்சல் பண்ணுங்க, எனக்கும் சித்துக்கும் தான் கல்யாணம் நடக்கணும், அவனால பாதிக்கப்பட்டவன் நான் தான், எங்க 2 பேருக்கும் அந்த நாள்ல கல்யாணம் நடந்தே ஆகணும்னு சொல்றாங்க. ஜானகியும் கோவப்பட்டு நீ இவ்வளவு நேரம் என் புள்ளைய பத்தி தப்பு தப்பா பேசுவா நான் கேட்டுட்டு இருப்பேன்னு நினைச்சியா, ஆர்த்தி அவளை முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளில அனுப்பு அப்படின்னு சொல்ல ஆர்த்தியும் கோவப்பட்டு மரியாதையா வெளியே போறியா இல்ல கழுத்தை பிடிச்சி நானே அனுப்பிட்டமான்னு சொல்ல இங்க வந்த மருகதம் ஆர்த்தியை தடுத்து நிறுத்தி அம்மா ஆர்த்தி இப்படி பண்ணாதம்மா, என்ன இருந்தாலும் மேகா வயித்துல ஒரு குழந்தை வளருது, நீ ஏதாச்சும் தள்ளி விட்டு அவளுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது, இந்த பொண்ணு இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்ல மாட்டா, மேகா எல்லாம் முன்னாடி சொல்றான்னா நம்ம கொஞ்சம் விசாரிக்கணும், இவ என்கிட்ட சொல்லும் போதே நான் கொஞ்சம் அதிர்ச்சியான இது அந்த மாதிரி பண்ற பையன் கிடையாது, இருந்தாலும் நம்ம கேட்டு முடிவு எடுப்போங்கிறாங்க. மேகாவும் விடாப்படியா ஐயோ பாட்டி இது வேற யாரும் காரணம் கிடையாது, இதுதான் காரணம், எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்ல மகேந்திரனும் கோவப்பட்டு எப்படி நீ கர்ப்பமாயிட்டு வருவ, காரணம் சித்துன்னு சொல்லுவ, கல்யாணம் நடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பொண்ணோட கல்யாணத்தை நிறுத்த பாக்குறியா, நீ இங்க இருந்தா பிரச்சனை தான், சித்தார்த் முதல்ல மேகாவை கழுத்தை பிடிச்சி வெளியே அனுப்புன்னு சொல்ல சித்தார்த்தும் மேகாவை தர நிறுத்து கழுத்தை பிடிச்சி வெளியே அனுப்பிடுறாரு. மேகாவும் எந்திரிச்சு என்னையா வெளில தள்ளுறீங்க, நியாயம் கிடைக்க நான் என்ன வேணா பண்ணுவேன், நாளைக்கு தெரியும் நான் யாருன்னு அடுத்த நாள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் லேடி இன்ஸ்பெக்டர் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துறாங்க. சித்தார்த் தன்னை தூக்கிட்டு வந்த வீடியோ எல்லாம் காமிச்சு மேடம் இப்ப என் வயித்துல 3 மாசம் குழந்தை உண்டா இருக்கு, காரணம் சித்தார்த் தான், நியாயத்தை நான் போய் கேட்டா சித்தார்த்தும் மகேந்திரனும் என்ன வெளியே அடிச்சு அனுப்புறாங்க, நீங்க தான் மேடம் எனக்கு நியாயத்தை வாங்கி கொடுக்கணும்னு சொல்ல இதை கேட்ட இன்ஸ்பெக்டரோ சரி மேகா நீ சொல்றதுலயும் ஏதோ உண்மை இருக்கிற மாதிரி இருக்கு, ஒரு ரிட்டர்ன் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போ, நான் என்ன ஏதுன்னு விசாரிக்கிறேன்னு மேகாவை அனுப்பி வைக்கிறாங்க. ஜானகி ஆர்த்தி கிட்ட பேசிட்டு இருக்கிறப்போ அழுதுகிட்டே இது மனசு எப்படி உடஞ்சிருக்கும்ல, மேகா தேவையில்லாம அவன் மேல படிய போட்டா எவ்வளவு கஷ்டப்படுவான், எனக்கு அவனையும் செல்லமாவும் நினைச்சாதான் வருத்தமா இருக்குன்னு அழுதுகிட்டே சொல்றாங்க. சித்தார்த்தும் செல்லம்மாவை தனியா மொட்டை மாடி கூப்பிட்டு செல்லம்மா மேகா சொன்ன விஷயத்தெல்லாம் நீங்க நம்புறீங்களா, நான் உண்மையா அந்த மாதிரி பண்ணலன்னு சொல்ல செல்லம்மாவும் சித்து சார் எனக்கு உங்களை பத்தி நல்லாவே தெரியும், அந்த மாதிரி பண்ற ஆளே கிடையாது, தேவையில்லாம உங்க மேல படி போட்டிருக்கா, நான் நம்பவே மாட்டேன் சார், கவலைப்படாதீங்கன்னு சித்தார்த்துக்கு நம்பிக்கை கொடுக்குறாங்க. இதான் இனி எப்ப சொல்ல நடந்தது.